ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி. இது கந்த சஷ்டி கவச வரிகளின் விளக்க வீடியோ. வாங்க வரிகளுக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் முருக பக்தர்கள் இருக்கீங்களோ, யார் வீட்டிலலாம் முருக பக்தர்கள் இருக்காங்களோ, யாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முருக பக்தர்களாக இருக்காங்களோ, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க வரிகளுக்குள்ளே போகலாம். இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முகம் அப்படின்னா முன்வருதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், பதட்டம் அப்படின்ற எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸுமே நம்ம லைஃப்ல எல்லா ஸ்டேஜ்லயுமே எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு பையனா, ஒரு பொண்ணா, ஒரு தாத்தாவா, ஒரு பாட்டியா, அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்திருக்கும். அப்போ நமக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சக்தி தேவைப்படும் இல்லையா? அந்த சக்தியை கொடுக்குற வரிகள் தான் முகமுக 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 முகன இந்த வரிகள். அதாவது இந்த வரிகளை சொல்லும்போது முருகர் வந்து முருகா நீ முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு வந்து நம்ம கேட்கிற ஒரு வரி. அப்போ முருகர் வந்து எப்படி ஓடி வருவாரு அப்படின்னு அடுத்த வரிகள்ல நான் சொல்றேன் பாருங்க. ரொம்ப இந்த வரிகளை நீங்க படிக்கும்போது நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, முருகா நான் கூப்பிட்டு நீ ஓடி வந்து முன்னாடி நிற்ப அப்படின்ற ஒரு ஒரு இந்த வரிகளை படிச்சுட்டு உங்களுக்கு அது ஒரு தனி தெம்பு வரும். முருகன் ஓடி வராரு, அப்படி என் முன்னாடி வந்து நிக்க போறாரு அப்படின்னு தெரியும் போது நம்ம மனசுல வந்து நம்மளே அறியாம ஒரு தெம்பு வரும் இல்லையா? அதுதான் நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி. ஸோ நம்மளால இனிமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது இந்த வரிகளை படிக்கும்போது இந்த வரிகளோட விளக்கத்தை நீங்க மனசுல நினைக்கும் போது முருகர் கண்டிப்பா வந்து உங்க முன்னாடி நிற்பாரு. அடுத்த வரிகள்ல அடுத்த விளக்கத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க டிராவல் வித் ராடி. ஓம் முருகா.